அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆனி மாதத்துடைய குபேர பௌர்ணமி. இந்த குபேர பௌர்ணமிக்கு நாளைய தினத்தில் நிறைய நிகழ்வுகள், நிறைய விசேஷங்கள் இருக்குது. நாளைய தினத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீப வழிபாடு, ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க. அதே நேரம் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி நம்முடைய வீட்டில் நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம், ஒரே ஒரு வெற்றிலையும் இந்த ஒரு வார்த்தையும் போதும். கண்டிப்பாக இந்த பௌர்ணமி நாட்களில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நாளைக்கு செஞ்சு பாருங்களேன். எப்படிப்பட்ட உங்களுடைய பணப்பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுடைய பீரோவில் என்றைக்குமே பணப்புழக்கமானது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கையிலையும் 4 காசு தங்கிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வெற்றிலை பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆனி மாத குபேர பௌர்ணமிக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது. மிக முக்கியமான ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாங்கனி திருவிழா. இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இந்த மாங்கனி திருவிழாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 63 நாயன்மார்கள் ஒருத்தராங்கன்னு காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையில் நடந்த மாங்கனி சம்பவத்தை நம்ம நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆனி மாத பௌர்ணமி நாட்களில் காரைக்காலில் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு திருவிழா. இந்த திருவிழாவில் என்ன பண்ணுவாங்கன்னா மாங்கனிகளை அவங்களுடைய வீட்டோட பால்கனி, மொட்டை மாடி, அப்படி அவங்க வீட்டு வாசல் நின்றுட்டு அப்படி தூக்கி தூக்கி அப்படி வாரி இறப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த மாங்கனிகளை அதை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் நிற்பாங்க. குறிப்பாக புத்திர பேர் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு அவங்களுடைய கையில் அப்படி அந்த மாங்கனிகளை பிடிச்சிட்டு அதை அவங்க சாப்பிட்டாங்கன்னா நிச்சயமாக அடுத்த வருட மாங்கனி அந்த திருவிழாக்குள்ளே அவங்களுக்கு புத்திரப்பேர் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா சிவபக்தியான புனிதவதி அம்மையார் தன்னுடைய கணவர் பரமதத்தன் கொடுத்த ஒரே ஒரு மாங்கனியை சிவனடியாருக்கு படைக்கிறார். அதற்கப்புறமேட்டு பரமதத்தன் திருப்பி இன்னொரு மாங்கனியை கேட்குறப்ப இறைவனுடைய அருளால் புனிதவதியோட கையில் திருப்பி இன்னொரு மாங்கனி வருது. இது இறைவனுடைய திருவிளையாடல் அப்படிங்கிறத பரமதத்தன் உணர்ந்த போது புனிதவதியார் தனக்கு அந்த மனித உடலே தேவையில்லை அப்படின்னு இறைவனை வேண்டி பேய் உடல் பெற்று கைலாயத்துக்கு சென்றாருங்கிறது தான் இந்த விழாவோட மிக முக்கியமான பின்னணி. அப்படி ஒவ்வொரு வருடமும் இந்த ஆனி மாதம் பௌர்ணமி நாட்களில் வரக்கூடிய இந்த நிகழ்வானது ரொம்ப விசேஷமாக கருதப்படுதுங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் சரௌண்டிங்ஸில் இருக்கிறீங்க, காரைக்காலில் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இது ஜூலை 8ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு விசேஷங்கள் நடக்கும். அப்படி அந்த மாதிரி உங்களால் போக முடியல, பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஆனி மாத பௌர்ணமி வருது பார்த்தீங்களா, இந்த நாளில் நம்முடைய வீடுகளில் இப்போ மாம்பழம் எல்லா இடமும் சீசன் தான். ஒரே ஒரு மாம்பழம் இல்லாட்டி 2 மாம்பழம் உங்கள் வீட்டில் எப்படி மாம்பழம் கிடைக்குதோ அந்த மாம்பழத்தை நாளைக்கு சுவாமிக்கு நீங்கள் நிவேதனமாக வச்சுட்டு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி ஆத்மார்த்தமாக சிவனுக்கு நீங்கள் சமர்ப்பித்து பாருங்களேன். குறிப்பாக இந்த காரைக்கால் அம்மையாருடைய அவருடைய வரலாற்றை நம்ம சொன்ன இந்த கதைகளை நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் இது மாதிரி சுவாமிக்கு நம்ம நிவேதனமாக வைக்கிறப்ப ஓம் நம சிவாய அது மாதிரி எளிமையான ஒரு மந்திரத்தை சொல்கிறப்ப நிச்சயமாக பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்குங்க. அதுவும் குறிப்பாக இந்த பிரசாதத்தை நம்ம எல்லாருமே சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ குழந்தை இல்லாத, குழந்தை பாக்கியம் யாருக்காச்சும் வேணும் அப்படிங்கிறவங்க நாளைய தினத்தில் இது மாதிரி மாங்கனிகளை சுவாமிக்கு நீங்கள் இந்த ஆனி மாத பௌர்ணமியில் நீங்கள் வச்சுட்டு பூஜையில் வச்சுட்டு அதை நீங்கள் நீங்களும் உங்கள் கணவரும் பகிர்ந்து உண்றப்ப நிச்சயமாக நமக்கு சிவனுடைய அருளும் நமக்கு அந்த காரைக்கால் அம்மையாருடைய அருளும் கண்டிப்பாக கிடைத்து உங்களுக்கு புத்திர பேர் கிடைக்கும். ஏன்னா இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல். நிச்சயமாக இந்த ஒரு பதிவை இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு குழந்தை இல்லாதவங்க இதை பார்த்துட்டு அவங்க இதை பயனடைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த புண்ணியங்களும் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். அதனால் நாளைக்கு இது மாதிரி நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக மாங்கனிகளை வைக்க மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. அப்படி நம்முடைய இதில் நாளைய தினம் நிறைய விசேஷங்கள் சொன்னோம். அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி, இது மாதிரி அமாவாசை நாட்களில் இது மாதிரி பிரபஞ்சத்துடைய சக்தி அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம ராத்திரியில் அந்த பௌர்ணமி நிலா வந்ததுக்கப்புறமேட்டு செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம்தான். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பணப்பிரச்சனை தான்.
இந்த பணப்பிரச்சனைகள் நமக்கு தீரணும், பணமானது என்றைக்குமே கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும், பெரிய அளவுக்கு கொட்டணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது. நம்முடைய அன்றாட தேவைக்கு நம்ம வீட்டோட இதுக்கு கடன்லாம் அடைச்சி ஒரு நிம்மதியாக 4 காசு கையில் இருந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட பணம் புரளுப்பதற்கு இந்த பௌர்ணமி தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் 200% நம்பி செய்யலாம். இதற்கு தேவையான பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வெற்றிலை. எப்பயுமே நமக்கு வெற்றிகளை தேடித்தரக்கூடிய இலை தான் வெற்றிலை. வெற்றிலையில் நீங்கள் என்ன ஒரு பரிகாரம், தீபமாக இருக்கட்டும், வேறு தாந்திரிக பரிகாரங்கள் எது செஞ்சாலுமே நமக்கு கண்டிப்பாக அது வெற்றியில் மட்டும்தாங்க முடியும். அப்படிப்பட்ட வெற்றிலை ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த 2 விஷயம் மட்டும் போதும். உங்கள் வீட்டோட மொட்டை மாடி, பால்கனி, இல்லாட்டி ஓப்பனாக எங்கே உங்களுக்கு வானத்தில் அந்த நிலா தெரியுதோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு சின்ன தாம்பாள தட்டு, பித்தளை தட்டில் கொண்டு போயிட்டு இந்த வெற்றிலை, இந்த மஞ்சள் மட்டும் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கொஞ்சோண்டு தண்ணீர் விட்டு இல்லாட்டி பன்னீர் விட்டு கரைச்சிட்டு உங்களுடைய வலது கையுடைய ஆள்காட்டி விரலால் நம்ம எழுதக்கூடிய மந்திர வார்த்தை, இது ஒரு மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரம். இந்த மந்திரமானது எந்த இடத்துல நம்ம சொல்கிறோமோ, எந்த இடத்துல நம்ம எழுதுகிறோமோ அந்த இடத்துல நிச்சயமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் நம்ம வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடக்குங்கிறத நம்பிக்கை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தை ஸ்ரீம். இந்த ஸ்ரீம்ங்கிற வார்த்தையை நீங்கள் வெத்தலையில் இந்த மஞ்சள் தொட்டு நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த பௌர்ணமி நிலவொளியில் நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்கள் மனசுக்குள்ளேயே இந்த ஸ்ரீம்ங்கிற ஒரு மந்திர வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி சொல்லி மனசுருகி நம்ம வேண்டப்ப நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு பண கஷ்டமும், வேறு ஏதாவது கஷ்டங்கள், வேறு ஏதாவது வேண்டுதல்கள் எது நீங்கள் வச்சாலுமே கண்டிப்பாக நமக்கு நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. இதை நம்ம சாயங்காலம் ஒரு 7 மணிலேருந்து ராத்திரி ஒரு 9 மணி, அதுக்கு ஒரு 11 மணிக்குள்ளே எப்படியும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணிடலாம். இந்த பிரபஞ்சத்துடைய அந்த ஒளியோட ஒரு சக்தியும், இந்த வெற்றிலையுடைய ஒரு சக்தியும், குரு பகவானுடைய சக்தி தான் இந்த மஞ்சள். இப்படி எல்லாத்துடைய ஆற்றலும் நமக்கு ஒரு சேர கண்டிப்பாக கிடச்சிருங்க. அதனால் இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டு நல்லா வேண்டிட்டு உங்களுடைய கீழே நம்முடைய பூஜை அறை இருக்குது பார்த்தீங்களா, பூஜை அறையில் இந்த வெற்றிலை வச்சுட்டு எப்பயும் போல் உங்களுடைய கற்பூர ஆராத்தி இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறமேட்டு பூஜை நம்ம முடிச்சிடுவோம் பாருங்கள். ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வெற்றிலையில் எழுதக்கூடிய அந்த மஞ்சளானது கொஞ்சம் எல்லாமே காஞ்சிருக்கும். அந்த வெற்றிலையை நீங்கள் அப்படியே எடுத்து உங்களுடைய பீரோவில், கேஷ் பாக்ஸு இல்லாட்டி நம்ம ஜுவல்ஸு நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பீரோக்குள்ளே வச்சுருங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். நீங்கள் ஒன்று வெற்றிலை வேணால் மடக்கி வைக்கலாம், இல்லாட்டி வெற்றிலை அப்படியே ஓப்பனாக கூட நீங்கள் அப்படியே வச்சிடலாம், திறந்த மேனிக்கு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்படி நம்ம வைக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு விஷயமானது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம், மகாலட்சுமியுடைய ஒரு வருகை, நமக்கு என்ன பணம் வேணுமா, நகை வேணுமா, வேறு ஏதாவது கோரிக்கைகள், இப்படி எப்படிப்பட்ட பிரார்த்தனையும் கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம். ஏன்னா இந்த பௌர்ணமியில் வைக்கக்கூடிய எந்த வேண்டுதல்களுமே நிச்சயமாக நடக்கும். இது 3 நாட்கள் அப்படியே இருக்கட்டும். அதாவது வியாழக்கிழமை வைக்கிறோம், வியாழன், வெள்ளி, சனி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த வெற்றிலை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இப்படி நமக்கு செய்யறதன் மூலமாக நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு இது நாள் வரைக்கும் வராத பணம் கூட நமக்கு கைக்கு வரத்துக்கான அந்த வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தில் நல்ல ஒரு பணப்புழக்கம், வருமானங்கள் பெருகிறது. இப்படி பணப்புழக்கம் நம்முடைய வீட்டிலையும் நல்லபடியாக இருந்து வருங்க. அதனால் சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.